ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம மொபைல்லேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோவாக இருக்கலாம், இல்லை இமேஜ் ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஆடியோவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஃபைலை இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணினோம். பட் இப்போது யூசி ப்ரௌசரில் ஒரு ஷேர் மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் இட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற யூசி ப்ரௌசர் வழியாக எப்படி ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஹாட்ஸ்பாட் வழியாகவும் நடக்கும், இன்டர்நெட் வழியாகவும் நடக்கும். வாங்க இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு உங்களோட யூசி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் யூசி ப்ரௌசர் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதும் கீழே 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே டவுன்லோட்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி இருக்கும். அது பக்கத்தில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தா உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்க ஸ்டேட்டஸ் கூட இதில் சேவ் ஆகிருக்கும். அண்ட் பக்கத்தில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே மியூசிக், வீடியோ, ஃபோட்டோஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய ஃபைலை இங்கேருந்து டேரெக்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே சென்ட் அண்ட் ரிசீவ், ஷேர் இட் மாரி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சென்டை கொடுத்து கூட ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் மற்றவங்ககிட்டேருந்து ஃபைலை ரிசீவ் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரிசீவ் கொடுத்து கூட ஃபைலை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சென்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஃபைலை சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டிவைஸ் காட்டுது மோட்டோ E4+ அப்படின்னு. இதில் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு காட்டுது. இது வந்து இன்டர்நெட் வழியாகவும் அனுப்பலாம். அப்படி இல்லைனா ஹாட்ஸ்பாட் வழியாகவும் உங்களோட ஃபைலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படியும் இல்லைனா QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலயமாவும் உங்களோட மொபைல்லேருந்து உங்களோட ஃபைலை மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ நான் பேக் கொடுத்துட்டு கீழே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே ஷேர் வித் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஷேர் நோ கொடுத்தேன் அப்படின்னா QR கோட் மூலயமாவும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஹாட்ஸ்பாட் வழியாகவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா எய்தர் நீங்கள் இன்டர்நெட் வழியாகவும் உங்களோட ஃபைலை மற்ற மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து அவங்களே யூசி ப்ரௌசர் வச்சுருக்கணும். இதுக்கு ஷேர் இட் இனிமேல் அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்ததில் ஓரளவு ஷேர் இட்டுக்கு ஈக்குவலாகவே இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடாகவே இருந்தது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஆப் நம்ம வந்து ப்ரௌசிங்க்கும் யூஸ் பண்ணுறோம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு பெனிஃபிட் தானே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசரில் அவ்வளோ பெரிய ட்ரிக் இல்லைனாலும் எனக்கு இந்த ட்ரிக் பர்சனலாக பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ட்ரிக்கை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.